பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. பாகிஸ்தான் வீரர் நதீம் 92.97 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலம் வென்றது இந்தியா. பரபரப்பான போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி அபாரம். தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம். மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பள்ளி கல்லூரிகளில் மிட்டாய் விற்பது போல் சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு சுதந்திரம் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. எந்த குற்றமும் செய்யாத நிலையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்ததாக செந்தில் பாலாஜி நேரில் வாதம். எல்லை தாண்டியதாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 33 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் மீனவர்கள் அச்சம். சென்னை செங்கல்பட்டு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் சிரமம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம். முதற்கட்ட கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கான எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் எம்பியுமான திருமிகு கனிமொழி கருணாநிதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறது எதனால, குறிப்பாக எந்தெந்த அம்சங்கள் அது அரசியலமைப்பிற்கு எதிராக இருக்கும் அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த அம்சங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இது அடிப்படையிலேயே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கு. ஏன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் எல்லாருக்குமே தன்னுடைய மதத்தை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அந்த மதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நிர்வகிக்கிறதுக்கோ முழுமையான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கிள் 25, 26 it says that you have a right to follow a religion and also the right to manage your own religious affairs. அதனால் இந்த 2 சட்டங்களையும் அது அதற்கு எதிராக இருக்கிறது. ஆர்டிக்கிள் 29 என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய கல்ச்சர், டிஸ்டிங்க் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்வதற்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமை இருக்கிறது. ஆர்டிக்கிள் 30 the constitution deals with the rights of minorities to administer their own institutions. ஆர்டிக்கிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இத்தனை விஷயங்களையும் உடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இது வருகிறது. அதை தாண்டி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய
மாற்றங்களில் வந்து எந்த அந்த ஒர்க் போர்ட் நிர்வாகத்தில் வெளியில இருந்து மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் அந்த நிர்வாக குழுவில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எந்த முடிவையும் வக்ஃப் போர்டு வந்து அது வக்ஃப் போர்டு இடமா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அந்த ஃபைனல் அத்தாரிட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுக்கப்படுது. ஸோ இப்படி அதுவும் தவறான செய்திகளை, இப்போ திருச்சியில் வந்து ஏதோ தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா வந்து அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் அவையிலேயே ஒரு தவறான செய்தியை சொல்லுகிறார். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இன்று சுமூகமாக முடிக்கப்பட்டு அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இன்னைக்கு அவங்களுடைய சொந்த நிலங்கள் அளக்கப்பட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய நிலங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி இருக்கும்போது தவறான செய்திகளை முன்னுதாரணமாக வைத்து அவங்க வந்து இந்த பில்லை கொண்டு வர்றது நிச்சயமாக மக்களுக்கு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு, பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு தான் வழிவகை செய்யும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாவட்ட ஆட்சியர்கள் நியமனம் சார்ந்த சில விளக்கத்தையும் கிரண் ரிஜிஜு கொடுத்தார். இப்போ மாவட்ட ஆட்சியரோட கையில தான் நிலங்கள் சார்ந்த தரவுகள்லாம் இருக்கு. அப்போ அவங்க அரசோட நிலம் எது, வக்ஃப் போர்டோட நிலம் எது என்பதை முடிவு செய்வதற்கான அத்தாரிட்டியா நியமிக்கப்படுறதுல என்ன சிக்கல் அப்படின்ற கேள்வி எழுப்புறார். இல்லைங்க, இப்போ பிரச்சனை ஒன்று இருக்குன்னா நிச்சயமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதில் வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது தான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் அதில் வந்து வக்ஃப் போர்டு தலையிடவே முடியாது. அவங்களுடைய உரிமைகளை அவங்க வந்து எடுத்து சொல்றதுக்கே ஒரு இடம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் அதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது சார்ந்த விளக்கத்தை கொடுக்கும் போது முன்பு வாய்ப்பு வழங்கப்படாதவர்களுக்கும் இந்த சட்ட திருத்தம் மூலமாக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுது அப்படின்ற விளக்கத்தையும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அப்போ இது ஒரு முறைப்படுத்துதல் என்ற முயற்சியா மத்திய அரசு செய்யுது அப்படின்னு பார்க்க முடியாதா? சரி, நீங்க முறைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு மற்ற மதங்களில் சார்ந்தவர்களை கொண்டு வந்து இந்த நிர்வாகத்துல நிர்வகிக்கக்கூடிய உரிமையில நீங்க நுழைக்க வேண்டும் என்பதுதான். இப்ப ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. தேவாலயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிறிஸ்தவர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி சட்டம், அதுல மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறது நிச்சயமா அவங்களுடைய நியாயங்கள். இது ஒரு செக்யுலர் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைக்கக்கூடியதா மாறுது இல்லையா? அதே மாதிரி வக்ஃப் வாரியங்களை குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமித்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் சொல்லியிருக்கார். அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன புரியலங்க? புரியல. வக்ஃப் வாரியங்களை குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க, அதை இந்த சட்ட திருத்தம் சரி செய்யும் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு.